வணக்கம். சங்கம் மகிழா கிராம சங்கதனுக்கான கட் ஆப் நுழைவை நாங்கள் முடித்துவிட்டோம். நாங்கள் அதை ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளோம். இப்போது 3 புள்ளிகளை கிளிக் செய்வதன் மூலம் வழக்கமான சந்திப்பில் நுழைவோம். கூட்டத்தை உருவாக்கு என்பதை கிளிக் செய்வோம். இதோ நாம் சந்திப்பு பக்கத்தில் இருக்கிறோம். நாம் உருவாக்கும் சந்திப்பு பக்கத்தை காணலாம். கடைசி சந்திப்பு எண் மற்றும் கடைசி சந்திப்பு தேதியும் எங்களுக்கு தெரியும். இங்கே நாம் புதிய சந்திப்பு எண்ணையும் புதிய சந்திப்பு தேதியையும் உள்ளிட வேண்டும். இங்கே கூட்ட எண் 215 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போது 216 வந்துவிட்டது. ஆனால் இயல்பாகவே நீங்கள் பார்க்கும் தேதி இன்றைய தேதியாகும். நீங்கள் இங்கே தேதியை மாற்றுவீர்கள், ஏனென்றால் நாங்கள் மார்ச் 31, 2024 என கட் ஆப் நிர்ணயித்துள்ளோம். மேலும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு வியூ மீட்டிங் கூட நடத்துகிறோம். எனவே ஏப்ரல் மாத கூட்டத்தை நாம் பணம் பிடிப்போம். எங்கள் வியூ ஒரு மாதத்தில் ஒரே ஒரு கூட்டத்தை மட்டுமே நடத்துகிறது. இந்த கூட்டம் ஏப்ரல் 28 ஆம் தேதி நடைபெற்றது. நாம் அதே தேதியை எடுத்துக்கொண்டு ஜெனரேட் அண்ட் ஓபன் என்பதை கிளிக் செய்தால் நாம் சந்திப்பு மெனு பக்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவோம். சங்க மகிழா கிராம சங்கதன் புதிய கூட்டத்தின் தேதி மற்றும் கூட்ட எண்ணை இங்கே காணலாம். கூட்ட எண் மற்றும் தேதி இங்கேயும் தெரியும். அம்புக்குறியை கிளிக் செய்வதன் மூலம் முந்தைய சந்திப்பை பார்க்கலாம். நீங்கள் 215 ஐ கிளிக் செய்தவுடன் நீங்கள் கட் ஆப் சந்திப்பை அடைவீர்கள். அங்கு ஏதாவது பார்க்க விரும்பினால் அல்லது ஏதேனும் உள்ளீட்டை சரிபார்க்க விரும்பினால் அதை இங்கே செய்யலாம். இங்கே தேதி இருக்கும். இதற்கு பிறகு முதல் தாவல் ஈசி உறுப்பினர் வருகை அம்புக்குறியை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் அனைத்து சுய உதவிக் குழுக்களின் பெயர்களையும் காண்பீர்கள். இங்கே கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் அனைத்துக்கள் அலுவலக நிர்வாகிகள் மற்றும் பிற உறுப்பினர்களின் பெயர்களின் வருகையை நிரப்பலாம். 3 தபால் அதிகாரிகளும் கூட்டத்திற்கு வந்திருந்தால் இங்கே வருகையை குறிக்கவும். மற்ற உறுப்பினர்களும் கூட. நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு ஒன்றாக வந்திருந்தால் உங்கள் வருகை இந்த முறையில் முழுமையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மற்ற உறுப்பினர்களுக்கு இது இங்கே செய்யப்படும், நிர்வாகிகளுக்கு இது இங்கே செய்யப்படும். இந்த வழியில் நீங்கள் அனைத்து சுய உதவிக்குழுக்களின் வருகையை நிரப்பி தரவை சேமிப்பீர்கள். அனைத்து சுய உதவிக்குழுக்களிலும் வருகை நிரம்பியுள்ளது. இப்போது நாங்கள் தரவை சேமிப்போம். எங்கள் விவரங்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. நான் திரும்பிச் செல்கிறேன். இங்கு வருகை நிரம்பி வருகிறது. 14 சுய உதவிக்குழுக்களில் 14 சுய உதவிக்குழுக்கள் உள்ளன. நன்றி.